கேட்கின்றது காணல் மேகம் மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம் எந்தன் பூவிதழ் சருகே. வணக்கம். சரி, என்ன காத்து மட்டும் தான் வருது போல இருக்கு வாயில இருந்து. சரி, 21st பர்த்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆகியாச்சு. இன்னும் உங்களோட கேக் வெட்டல. யாரோ ஒருத்தங்க அனுப்பின கேக் கொண்டு உங்களை தேடி வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அழகா யாரோ அனுப்பின கேக்கை கொடுத்துருவோம். சரி, வாங்கி சொல்லுங்க. சரி, என்ன டென்ஷனா தேவையில்லை, சந்தோஷமா கிஃப்ட் வந்தா படப்படன்னு வேண்டி வச்சிருவோம். சரி, யார் அனுப்பி இருப்பாங்க? நீங்க போட்டிருக்க கவுனுக்கு இதுக்கு லெஹங்காவுக்கு மச்சிங்காவே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மரூன் கலர்ல கொடுக்க சொல்லி எல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. யாரும் என்ன காத்து வந்த மாதிரி முதல் காத்து வந்த மாதிரி வரக்கூடாது, வடிவா சத்தம் வரணும். யாரு? ஆஷாக்கா. ஆஷாக்கா வந்தது பெரியம்மாட மகள் எங்க இருக்கிறா? பிரான்ஸ்ல. ஏன் முதலாவது ஆஷாக்காவை சொல்றீங்க? என்ன ரீசன்? அவதான் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்றவ. சரி, அப்ப ஆள் என்னன்னு சொல்றேன், சர்ப்ரைஸ் பிடிச்சவர் ஆளுன்றபடி அவ சொல்றீங்க. சரி, அடுத்த கிஃப்ட் உங்களுக்காக அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுத்து விட்டுருக்குறாங்க. என்னன்னு சொல்றேன், இந்த நாள் மட்டுமில்லை, இனி வரப்போற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்வீட்டான நாட்களா இனிப்பா அமையணும்னு சொல்லி விஷ் பண்ணி அனுப்பி இருக்காங்க. ஆனா ஆஷா அக்கா இல்லையே. ஆஷா அக்கா கிஃப்ட் அனுப்பலையே. வேற யார் அனுப்பி இருப்பாங்க? யோசிச்சு பாத்துருங்க. வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்? இங்க வேற நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, யாரையுமே சொல்லல போல இருக்கு. என்ன இதுல டென்ஷன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பயமா இருக்கா பாக்க இல்ல தானே? சரி, யாரு? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஒன்று சொன்னீங்க. சரி, என்னன்னு சொல்றேன், ஆஷா காண்டு உடனே சொல்லியாச்சு. நான் அவ இல்லைன்னு சொல்லிட்டேன். அடுத்த கட்டத்துக்கு போவோமே. யாரு? என்னட்ட ஒருத்தரும் கேள்வி கேட்க கூடாது, நான் தான் கேட்பேன். சரி, ஃபாரின்ல இருந்தும் வந்திருக்கலாம், இங்க இருந்தும் வந்திருக்கலாம். அப்படிதான் நாங்க சொல்லுவோம். அதான் என்னோட வேலை. ஏதாவது க்ளூ? சரி, க்ளூ. சரி, ஒரு ஆள் அனுப்பியெல்லாம் நிறைய பேர் அனுப்பி இருக்காங்க போல இருக்கு. அடுத்த கிஃப்டும் கொடுத்துட்டு கையில ஓபன் பண்ணுங்க. என்ன இருக்கு வெளியே எடுத்துருங்க. சரி, வாட்ச் வந்திருக்குது. அழகான சிட்டிசன் கோல்டு வாட்ச் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அப்படி யார் அனுப்பினது? அக்காவே. அக்காவைக்கு வேற அக்கா மாரா? பேரை சொல்லுங்க, என்னென்ன பேர்? எத்தனை அக்கா இங்க நிக்கிறாங்களா எல்லாரும்? ஒரு ஆள் இங்க நிக்கிறா. இங்க நிக்கிற ஆளுக்கு என்ன பேர்? அங்க அனிதாக்கா. அங்க அனிதாக்கா நீங்கள அனுப்பினீங்க எல்லாரும் சேர்ந்து, அவங்க அனிதாக்காவோட சேர்ந்து எல்லாருமா அந்த பிள்ளைங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இதே அளவுல கிஃப்ட் கொடுக்கணுமா? திரும்ப கொடுத்தாலே திரும்ப எதிர்பார்க்கணுதா? சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் ஆகும் இருக்கலாம். சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்டா யாரு? ஜெரோஷி நிக்கிறாங்களா? எங்க அந்த ஜெரோஷி? வேற வாய்ப்பு இல்ல ராஜா, அப்படித்தானே? வாய்ப்பே இல்லைன்னு அவ்வளவு பேர் தானா? வேற ரிலேட்டிவ்ஸ் மைதிலியக்கா இல்ல. நான் சொல்றேன், எத்தனை பேர் சொல்றேன், ஒரு க்ளூ தாரேன். 1 2 3 4 5 6 பேர் அனுப்பியிருக்காங்க. அக்காவே 6 பேர் இருக்கணுமா? அக்காவே இல்ல, அக்காவே இல்ல. ப்ராமிஸா அக்காவே இல்ல. நான் எங்கேயுமே போய் தான் சொல்றேன், இன்றைக்கு தான் உண்மையை சொல்றேன்.
ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் இருக்காங்களா? சரி 6 பேர் இருக்கிறவங்க யாருன்னு யோசிங்க. அடுத்த கிஃப்ட் உங்களுக்காக. சரி எடுத்துருங்க. வெளியிருங்க எடுத்து எண்ணிடுங்க. எவ்வளவு இன்னும் இப்படி நடக்குது கை. ₹21,000. சரி 21st பர்த்டேக்கு 21,000 ரூபாய் கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ யாரு? நான் என்னால முடிஞ்ச அளவு க்ளூ கொடுத்துட்டேன். இங்கேயும் நிக்கிறாங்க, உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினார்கள். பொருளையும் நிக்கிறாங்க. கீர்த்தி அண்ணா மாமா எங்க இருக்கிறாங்க? லண்டன்லயா? சரி இல்ல. அப்ப மிச்சம் கீர்த்தி மாமா இல்ல. நான் 6 பேர். யாரு? கபிலன் அண்ணா இல்ல. கபில் அண்ணா இல்ல. 6 பேர். கண்ணன் அண்ணா. நிறைய பேர் க்ளூ கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. நான் 6 பேர்னு சொன்னான். ஒரு பேரா தான் வருது. சரியான குழப்பமா இருக்கும் போல இருக்கு. சரி ஒன்று செய்வோமா? சரி இந்த யோசனையோடையே யோசிச்சு கொண்டு இந்த கேக்கை வெட்டிடுவோம். சரியா? டென்ஷனா இருக்கு. ஒரு டென்ஷனும் இல்லை. தெரிஞ்சாக்கள் யாரோ தான் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் அனுப்பியிருக்கா தான் டென்ஷன் படணும். ஒருவேளை அப்படியா இப்படியான்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லை தானே, வாய்ப்பு இல்லை தானே. சரி அப்போ 6 பேருன்றபடியா டென்ஷன் பட தேவையில்லை. சரியா? அப்போ நாங்கள் இந்த கேக்கை வெட்டி கொண்டே யோசிப்போம். ஒருவேளை வெட்டினா அப்புறம் ஏதாவது அந்த என்னன்னு சொல்ற ஒளி வந்த மாதிரி வந்து என்ன வெட்டுவோமா? சரி இல்லை. சரி வெட்டுவோமா? டென்ஷன் பட தேவையில்லை. இங்க ஒரு ஆள் ப்ரெஷர்ல ஏற்கனவே மயங்கி உள்ள போறேன்னு நீங்க ஏதாவது இன்னும் உங்களோட கேக் வெட்ட இல்லை. வெட்டுவோம் என்ன? சரி எல்லாரும் சேர்ந்து அப்படி க்ளூ கொடுத்தாக்கள் எல்லாம் சேர்ந்து கோரஸா பாடுங்க. சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. நீங்க டென்ஷன் ஆன கேக் கட்டிங் போல. சரி யாராவது ஒரு ஆள் எடுத்து நீங்க வாங்க. குட்டி இங்க வாங்க. ஒரு தீத்தி விடுங்க. போங்க போங்க. சரி எடுத்து தீத்தி விடுங்க. சரி ஹாப்பி பர்த்டே. வடிவா சாப்பிடலாம். அவன் தான் சாப்பிடுற அளவுல வெட்டி எடுத்திருக்கான். சரி இப்ப சொல்லுங்க யாரு அனுப்பினாங்க? இப்ப சொல்லலாம் யாருன்னு சொல்லு. வடிவா கேக் சாப்பிட்டது என்போடு வெட்டி கேக் வந்த கேக் வெட்டியாச்சு, சாப்பிட்டு மாயாச்சு, கிஃப்ட் எல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கு மேல சரியா சொல்லலன்னு சொல்ல அக்காவையா தான் இருக்கும். அக்காவே இல்ல, அண்ணாக்கள் இல்ல, மாமாக்கள் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அப்ப யாரு? ஒருத்தர் இல்லையா? அம்மா அப்பா இல்ல. வேற யார்? 6 பேர் தெரியும். முக்கியமான 6 பேர். உங்களுக்கு பிடிச்ச 6 பேர். உங்களை பிடிச்ச 6 பேர். நிறைய பேர் இருக்கணும். சரி அந்த நிறைய பேர்ல எல்லாருமே பெரிய ஆக்களா சொன்னீங்க. இது வந்து அதை விட பெரிய ஆக்கள். சரி இன்னொரு க்ளூ தாரணி. ஃபைனலி இந்த கேக்க வெட்டி சாப்பிடக்குள்ள கூட அந்த க்ளூ இருந்தது. சரி 6 பேர் வந்துச்சு. ஒரு மாதிரி என்னன்னு சொல்றது சரியா தான் என்னன்னு சொல்றது. ஜெய் ஷோடி வாங்க. எத்தனை பேர் இங்க நிக்கிறாங்க? அவங்கள
சரி, அப்ப 2 பேர் இங்க நிக்கிறாங்க, மிச்சம் 4 பேரும் வெளியில. அப்படியா? சரி, அப்ப ஒரு ஆள் நான் சரியா கூப்பிட்டு, எனக்கு தெரியும் ஆளை, அப்ப ஆளை கூப்பிட்டு நேரவே விட்டுட்டேன் சீட்டை சொல்லி. ஸோ அதுலதான் உங்களுக்கு அந்த க்ளூ இருந்தது. இன்றைக்கு உங்களோட என்னன்னு சொல்றேன், எங்களோட ஆன்டிக்கு 21வது பர்த்டே. ஆன்டி ஏன்டா கூப்பிடுறது? அப்ப என்ன இது பெரிய ஒரு இதா போயிட்டு தானே அக்கா கண்டா என்னன்னு கூப்பிடுறது? இது நல்லா இருக்கு. சரி, எங்கட ஆன்டிக்கு அல்லது சித்தி கண்டு நான் நினைச்சிட்டேன். சரி, அப்ப அக்கா என்ன வேர்டிக்கு பர்த்டேன்னு சொல்லி 6 பேர் சேர்ந்து உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஸ்பெஷலி ஜெய்ஸ், ஜெவிஷ், ஷமிக்ஷா, ரியா, ஜித், ஜிஹா. சரி, 6 பேரும் சரியா இந்த கிஃப்ட் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு நம்புறோம். ஹாப்பியா? கணக்க யோசிச்சிட்டீங்க, கணக்க டென்ஷன் ஆயிட்டீங்க. அவேண்ட பிள்ளைகள். சரி, அக்காக்கள் இந்த பிள்ளைகள் இன்னைக்கு இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்க 6 பேருக்கு? தேங்க்யூ சொல்லி இருக்கிறீங்க. எப்பவும் ஹாப்பியா இருங்க. அதான் எங்கட வேலை, என்ன வந்தா டென்ஷன் படுத்தி கொடுக்குறது. நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு விஷ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி தேங்க்யூ.